அப்ப நட்பு என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நட்பு என்பது ஆனால் இன்றைக்கு மனிதர்களில் குறிப்பாக பல நண்பர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணை தேர்வு செய்வதற்கு முன்னால் யோசிக்கிறார்கள். அவள் நல்லவளா, அவள் கெட்டவளா, எனது வாழ்க்கையினுடைய துணைக்கு அவள் ஏற்றவளாக பயணம் செய்வாளா, எனது வாழ்நாள் முழுவதும் என்னோடு அவள் பயணம் செய்வதற்கு தகுதியானவளா, நான் தகுதியானவனா என்று ஒரு ஆண் யோசிக்கிறான், ஒரு பெண் யோசிக்கிறான். ஆனால் இதே நேரத்தில் நட்பு என்று வந்துவிட்டால், நண்பர்கள் என்று வந்துவிட்டால், தோழர்கள் தோழிகள் என்று வந்துவிட்டால் எதையுமே யோசிப்பதில்லை. அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, சிரித்து விட்டால் நண்பர்கள், பழகிவிட்டால் நண்பர்கள், காசை செலவு செய்து விட்டால் நண்பர்கள், யாரோடு இருந்தால் நமக்கு ஜாலியாக இருக்குமோ அவர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதாக சாதாரணமாக நாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. நாளைக்கு மறுமையில், அந்த மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு நண்பனும் பிற நண்பனுக்கு எதிரியாக மாறிவிடுவான். இல்லல் முத்தகுன், யார் இறையச்சமுடைய நண்பனை தேர்வு செய்தானோ, யார் நல்ல நண்பனை தேர்வு செய்தானோ, யார் இறையச்சமுடைய நண்பனை தேர்வு செய்தானோ, அந்த ஒரு நண்பரை தவிர மற்ற எல்லா நண்பர்களும் நாளைக்கு மறுமையிலே எதிரும் புதிருமாக இருப்பார்கள், எதிரியாக இருப்பார்கள்.